ஒரு பக்கம் எங்கள் மதிக்கிட்ட கேள்வியாக கேட்டு தொலைச்சி எடுக்கிறாங்க நம்மளோட துளசி. இதை பார்த்துட்டு இந்த மகேஷ் வந்து நீ மயக்கம் போட்டு விழுற மாதிரி பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே டப்பானியவங்களும் அக்கா எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குக்கா, நான் மாசமாக இருக்கேன்ல அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியே விழுந்துற மாதிரி இது பண்ணுறாங்க. மகேஷ் வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு கடகடன்ட்டு சரி அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் அவளை ரூமில் விட்டுறேன் நீங்கள் போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அப்படியே விட்ற மாதிரி விட்டு என்னையா எந்த சிக்கலையா கொண்டு வந்து விட்டுருக்கேன், நான் கல்யாணம் ஆகாது கன்னி பொண்ணியா, என்ன போயிட்டு புள்ளத்தாச்சியாக நடிக்க வைக்கிறதுக்கு இப்படி பிளான் பண்ணியிருக்கியா, என் பொண்டாட்டி மாசமாக இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் நடிக்க முடியாது, இப்போ நீ இப்படி சொல்லுவேன், அடுத்தது என்ன ஒரு குழந்தைய கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு நல்லா பார்த்துக்கோ, அதுக்கு இத்தை கொடு அத்தை கொடுன்னு சொல்லிட்டு அதை வளர்க்க சொல்லுவேன், அதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகுது, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சால் எனக்கு எப்படி மாப்பிள்ளை கிடைப்பாங்க, எவன் வந்து எனக்கு கட்டிப்பான், அதெல்லாம் முடியாது, போய் அந்த பாரு இந்தா QR கோடு இதை ஸ்கேன் பண்ணி எனக்கு பணத்தை அனுப்பிச்சி விட்ரு, உங்ககிட்ட பணம் கையில் இல்லைன்னா நான் போயிட்டே இருக்கிறேன், என்னாலலாம் முடியாதுப்பா, இதுக்கு மேலே நடிக்க முடியாது, இது வரைக்கும் நடிச்சதுக்கு பணம் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ப்ளீஸ் மதி நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு ப்ளீஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அவ்வளோ தூரம்லாம் போக விடாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி போய் தொலை வெளியே போயா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி விட்டுறாங்க. மகேஷ் கடுப்பில் வெளியே வராரு. பார்த்தா துளசி இருக்கிறாங்க. துளசி வந்துட்டு இன்றைக்கி நான் அஞ்சலி கூட தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், அவள் ரொம்ப டயர்டாக இருக்கா, அப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவா, நீங்களே டயர்டாக வீட்டில் சமைச்சு எல்லாம் பண்ணியிருப்பீங்க, வேண்டாம் நீங்கள் தனியாகவே தூங்குங்க, அவள் தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், நான் இத்தனை வருஷமாக அவள் கூட தானே தூங்கினேன், அவளுக்கு என்ன ஒரு பிரச்சனை நான் பக்கம் வேறு யார் பார்க்கறது, எதுவாக இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனையா, விடுங்க மகேஷ் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனால் இங்கே மதி வந்துட்டு அக்கா வாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி உங்க கூட தாண்டி தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் மகேஷ் வெளியே இருந்து விட்டு கேட்டுட்ருக்காரு. ஆமாம் நம்ம சின்ன வயசுலலாம் எப்படி இருப்போம்ல, ஸ்கூல் இது பண்ணிட்டு போகும்போது என்ன ட்ரெஸ்ஸு இது சப்பல் எல்லாத்தையும் நீ போட்டுப்ப, அப்புறமா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் உனக்கு சின்ன வயசில் அடிபட்டுச்சு, அது தழும்பு கூட இன்னும் அப்படியே இருக்குல்ல, எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அது வந்து தழும்பு கையில், அப்புறமா கால் முட்டியில், அதுக்கப்புறம் இடுப்பில் அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிகிட்ருக்காங்க. என்னடி சொல்லிகிட்ருக்க, உனக்கு தோள்பட்டையில் தான் வந்துட்டு அந்த அடிப்படிச்சு, அதான்க்கா நான் கையிலன்னு சொன்னேன், என்னக்கா நீ கை எங்கே இருக்குது, தோள்பட்டையில் தானே இருக்குது, அதை தான் சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. என்னமோ சரியில்லடி நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கா, மயக்கம் அந்த மாதிரி நடிச்சா நான் பார்த்துப்பல அப்படின்னு மகேஷ் புலம்பிக்கிட்டே கேட்டுருக்காரு. உடனே மதியம் வந்துட்டு அக்கா எனக்கு தூக்கமாக வருதுக்கா அப்படின்னு படுத்துக்கிறாங்க. அப்புறம் இவங்க தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. துளசியும் படுத்துக்கிறாங்க. கொரட்டை சத்தம் அப்படியே ஊற கிழிக்குது. கீழே வந்த மகேஷ் காதலையுமே அது விழுது. அப்புறம் துளசி பார்த்து அங்கேருந்து போய் ஏஞ்சி போயிடுறாங்க. அப்புறம் போயிட்டு பக்கத்தில் படுத்துக்கிறாரு நம்ம மகேஷ். அவருக்கும் அந்த கொரட்டை சத்தம் தாங்கம்மா அப்படி இப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா துளசி எழுந்தோடனே அஞ்சலிக்கிட்ட வந்து நம்ம செக்கப் போகலான்னு சொல்கிறாங்க. செக்கப் டேட் அன்றைக்கி தான் போகணும், இன்றைக்கெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஐயோ இன்றைக்கி தான் உனக்கு டேட்டாக அதனால தான் கூப்பிட்றேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா அஞ்சலி ஒரு ஏஜ் ரெடி ஆகிட்டு வரக்கான்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போயிட்டு மகேஷ் கிட்டே சண்டை போட்டிருக்காங்க. இப்போ டாக்டர் கிட்டே போனால் அவ்வளோதான் க்ளோஸ், நான் நல்லா மாட்டிப்பேன், எனக்கு கம்பி என்னை வைக்க போகிறாங்க, அந்த அக்கா கறி எப்போ பாரு எனக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா, கண்டிப்பாக என்னை ஜெயிலுக்கு அமுச்சிடுவா அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ அவங்க கூட மட்டும் போனால் மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிற, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நேராக வராங்க. நம்ம வந்துட்டு நீ பார்க்குற டாக்டர்கிட்ட போகிறதில்ல, நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறேன் சொல்கிறாங்க. ஏன் அவங்கக்கிட்ட பார்க்கணும், எப்பயும் பார்க்குற டாக்டர்கிட்ட தான் பார்க்கணும், இல்லைனா பிரச்சனை ஆகிடும் அப்படி இப்படின்னு மகேஷ் சொல்ல, இல்லை போன டைமே ஏதோ இதுன்னு சொன்னீங்களே அதனால் நான் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவர் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு, அவர் தான் வர சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மகேஷ் வந்துட்டு இல்லை வேண்டாம், பழைய டாக்டரே பார்த்துக்கலாம், இன்னொரு டைம் வேறு பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. மகேஷ் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மகேஷ், நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக பார்க்குற டாக்டர்கிட்ட பார்த்துனீங்க, ஒரு டைம் நீங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட பார்க்கலாம், உனக்கு கூட அந்த டாக்டர் பிடிக்கும் இல்லடி, அப்பா மாதிரியே பாருன்னு சொல்லுவேடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு மதி வந்துட்டு நடிக்கிறாங்க. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. மகேஷ் திருன்னு முழிக்கிறாரு. எல்லாரும் வரேன்னு சொன்னாலும் இல்லை இது என்ன திருவிழாவா, எல்லாரெல்லாம் வேணாம், இவங்க மட்டும் வரட்டுன்ற மாதிரி மகேஷ் சொல்கிறாரு. அப்புறம் மகேஷ் மதி இவர் இது ஓட்டிக்கிட்டு கிளம்புறாரு. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் குழப்பத்தோடு போகிறாரு. மாட்டிப்பாங்களா என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு, வந்திருக்கிறது மதி கிடையாது, உண்மையிலே அஞ்சலி தான் சொல்லிட்டு அஞ்சலி நம்மளோட துளசியோடு சேர்ந்துட்டு மகேஷை எக்ஸ்போஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த இது பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் இறந்து போனது உண்மையிலே வந்துட்டு துளசியோட அப்பா இல்லைன்னு தெரிய வருது. எது மூலமானு பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் மூலமாக, அதில் இருக்க பிளட் குரூப் மூலமாக
இவருக்கு வந்துட்டு பி பாசிட்டிவ். ஆனால் தான் இது பண்ணவங்களுக்கு வந்துட்டு ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு அவர் சாகலைன்ற இது வந்து தெரிஞ்சுது. இதனால் மகேஷ் செம்ம குழப்பத்துக்குள்ளாயிட்டாரு. இன்னொரு பக்கம் வெற்றி வந்துட்டு தீவிரமாக இதெல்லாம் யார் பண்ண வச்சது, இப்போ மாமா எங்கே இருக்காரு, என்ன ஆனாருன்றதை விசாரிக்கிற நோக்கில் இருக்கிறாரு. இதனால் மகேஷ் மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு வெற்றியே ஏதாச்சும் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஆளுங்களெல்லாம் வச்சு என்ன நடக்க போகுதுன்றதை வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.